இனிய காலை வணக்கம். நீலவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா நீந்தலை. இது மார்னிங் 7 மணி. ஸோ பனிமூட்டமாக இருக்குது. என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். ட்ரெடிஷ்னல் ஐட்டம் தான் இன்றைக்கி. பார்த்தீங்களா, நல்லா மேகமூட்டமாக நல்ல செம குளிராக இருக்குது அபுதாபியில். ஸோ இப்போ ஆரம்பிக்கிறது அந்த கிறிஸ்மஸ் தாண்டி நியூ இயர் சங்கராந்தி போது செம்மையாக பொங்கல் தைப்பொங்கல் போது பயங்கர பீக் வின்டராக இருக்கும். அப்போ தான் இந்த குளோபல் வில்லேஜ் புதுசாக விசா எடுத்து துபாய் வர்றவங்களுக்கு டிசம்பர் டு ஜனவரி தான் பெஸ்ட் சீசன் டு விசிட் துபாய் அண்ட் அபுதாபி வாட் எவர் யூஏஇ. அப்போ தான் உங்களுக்கு குளோபல் வில்லேஜ் இருக்கும். நிறையா ஹெரிட்டேஜ் வில்லேஜில் நிறைய ஒர்க் ஷாப்ஸ் இருக்கும். யாஸ்லலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். யூ கேன் செக் அவுட் இந்த இன்டர்நெட். இன்னைக்கு பிரியா மகேஷ் கிச்சனில் இந்த குளிரான கிளைமேட்க்கு சூப்பரான மிளகு குழம்பு பருப்பு தொகையல் டீடைல்டு ரெசிபி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். கட்டாயம் ட்ரை பண்ணுங்க. அது கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்த மாதிரி நம்ம என்ன மெஷர்மெண்ட்டுங்கிறதையும் நம்ம அப்படியே வேர்ட்ஸில் போட்டுடுறோம். பிரியா மகேஷ் கிச்சன் ஃபேஸ்புக் பேஜ்லையும் நான் ப்ரீமியர் ஆனதுக்கு அப்புறமா கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு அதுக்கான அமௌண்ட், அதாவது என்னென்ன மெஷர்மெண்ட்டுங்கிறத கொடுத்துடுறேன். வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம மிளகு குழம்புக்கு தேவையானது ஒரு 6-7 பட்டை மிளகா. அது ரொம்ப குண்டா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் லிங்க்ல இருக்கிறது கொஞ்சம் சுருங்கின மிளகாங்கிறதுனால 4 கூட எடுத்துட்டு இருக்கேன். ஒரு லெமன் சைஸ், பெரிய லெமன் சைஸ் புளி, 2 ஸ்பூன் தோரம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி வேற அல்லது தனியா, 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு ஃபுல் ஸ்பூன் ஜீரகம், தாளிச்சுக்கிறதுக்கு கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம், துளி உளுத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, பெருங்காயம், அப்புறம் கருகப்பிலை அரைச்சிக்கவும் போகிறோம், தாளிச்சிக்கவும் போகிறோம். இதான் மிளகுழம்பு. அதுக்கப்புறம் பருப்பு தொகையலுக்கு நல்லா ஒரு 2 பெரிய பெரிய கரண்டி பருப்பு, 6-7 மிளகு, 4-5 மிளகா வத்தல் எடுத்துட்டு இருக்கேன். இது நல்லா வறுத்துன்ட்டு 1 ஸ்பூன் நெய்யில், எங்கள் பிறந்தாத்து பாட்டி எங்கள் அப்பாவோட அம்மா ஸ்டைல் படி இந்த விண்டரில் தான் தேங்காய் போட்டால் கொஞ்சம் லாங் லைஃப் வரும். சம்மர்னா கெட்டு போயிடும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலுமே. எங்கள் ஆட்டில் ஒரே நாள்லேயே தீர்ந்துடும் இந்த பருப்பு தொகையல் மாத்திரம். ஸோ இப்போ நம்ம ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் போட்டு கடைசியாக ஒரு சுற்றிக்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சித்தூர் ஸ்டைல் எங்கள் அம்மாவோட அப்பா சொல்லி கொடுத்தது, எங்கள் அப்பாவோட அம்மா சொல்லி கொடுத்தது. ஸோ இன்னைக்கு நம்ம கார்கால சமையல் வகைகளில் ரொம்ப பாரம்பரியமான ஒரு சமையல் வகை பார்த்துட்டு இருக்கோம். மிளகு குழம்பு பருப்பு தொகையல். மிளகு குழம்பு காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்ல நிலையே வதக்குங்க, நல்ல நிலையே வைங்க. அதே மாதிரி பருப்பு தொகையலுக்கு துளி நெய்யில் வறுத்துக்கோங்க. வாங்க இப்போ கடாய் மூட்டிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம குழம்புக்கு வறுத்துட்டுலாம். அது ஆறுறதுக்குள்ள நம்ம தொகையலுக்கு வறுத்துக்கலாம். நல்லா காஞ்சிட்டு இப்போ இது எல்லா இன்கிரீடியன்ஸும் போட்டுடலாம். இந்த பட்டை மிளகாயும் புளியும் கருகப்பிலையும் கடைசியாக போட்டுக்கலாம். இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுபடணும். மிளகு வெடிக்கிற சத்தம் வரணும், அப்போ தான் பதம்னு அர்த்தம். மிளகு வெடிக்கிறதுக்குள்ளே கட்டாயம் சூப்பராக பெருங்காயம் போட்டுருங்க. அதே மாதிரியே புளி, மிளகாவத்தல், கருகப்பிலை எல்லாத்தையும் போட்டுருங்கோ. நான் எப்பவுமே கருகப்பிலை வாங்கின கையோட நல்லா வாஷ் பண்ணி ஒரு ட்ரை துண்டில் உலர்த்தி அந்த ஈரெல்லாம் போய் எடுத்து வச்சுருவேன். ஸோ கிடுன்னு சமைக்கும் போது அதை அலம்பி அதை ஊறி அதுக்கப்புறம் அது இழுப்பச்சட்டியில் வெடிச்சு இதெல்லாம் இல்லாமல் நீட்டாக குக் பண்ணலாம். இது வெடிச்சப்புறம் பார்க்கலாம். இப்போ வெடிக்கும் பாருங்க. அதுக்கு தான் நான் சவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன், என்னோட சவுண்டை. வெடிச்சுடுத்து அது ஒன்றா வெடிக்கும். ஆக்சுவலாக தீயக்கூடாது, அதான் பேஸ். இதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு நம்ம 1 ஸ்பூன் நெய்யில் பருப்பு தொகையலுக்கு வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன்னா சும்மா சிமிட்டா கொஞ்சமாக. இந்த நெய் மோர் தான் என்னப்புங்க பருப்பு தொகையலுக்கு. சும்மா ஒரு பேஸுக்கு தான். நல்லா மெதுவாக வறுக்கணும். இது நல்லா ஆறின அப்புறம் குட்டி மிக்சியில் ட்ரையாக அரைச்சிட்டு அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி நல்லா விழுது மாதிரி அரைச்சிக்கணும். இது வறுத்தப்புறம் பார்க்கலாம். நல்லா வறுப்பட்டுடுச்சு. தீ இதுக்கு மேலே போகவே கூடாது. என்ன ரீசன்னா எல்லா பருப்பும் ஒரு சேர ஒரே மாதிரி வறுப்படணும். ஒன்று வறுப்படலைன்னா நாக்கில் பல்லில்
கடிக்க முடியாது. நான் எப்பவும் சொல்ற மாதிரி என்னுடைய கணவர் வந்து தொடவே மாட்டாரு. ஸோ இது வந்து நீ சாப்பிடுமா அப்படின்வாரு. ஸோ வந்து பெருங்காயம் போட்டாச்சு, அதனால மட்டை பார்த்து உப்பு போட்டுக்கோங்க. ஸோ தட் நீங்கள் ரெசிபிக்கு உப்பு போட மறக்க மாட்டீங்க. இப்போ குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருக்கிற சமயம், ஸ்டடி ஹாலிடே, குளிர்காலம், ஸோ வந்து சாதத்தை முதல்ல வச்சிருங்க. ஏன்னா நம்ம வந்து சமையல் பண்ணுற சுறுசுறுப்பில் பாக்கி இப்போ சாதம் மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்க வரும்போதோ இல்லை பசிக்கிறதுன்னு சொல்லும் போதோ நம்ம முழிக்க வேண்டாம். நிச்சயமா தேங்காவை வறுக்க வேண்டும். அதுல இருக்கிற ஈரத்தன்மை போனாதான் அதுக்கு ஷெல்ஃப் லைஃப் ஜாஸ்தி. சிம்பிள் டெக்னிக்கு. ஸோ இது நல்லா வறுப்பட்ட உடனே இதை ஆறட்டும். ஆறுறதுக்குள்ள நம்ம இதை வந்து மிளகு குழம்புக்கு பொடிச்சிட்டு மிளகு குழம்புக்கு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி மைய அரைச்சிட்டு குழம்பு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்னொரு க்ளூ, இதில் போட வேண்டிய உப்புல பாதி போட்டு அடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மிக்சியில் ஒட்டாமல் அழகாக நீட்டாக அடிச்சிடலாம். இது மாதிரி பொடிச்சிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மைய அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்க, மைய அரைச்சிட்டோம். அப்புறம் அதை கலந்து விட்டுக்கலாம். ஊற்றுற நல்லெண்ணெயை முதலே ஊற்றுனாதான் மிளகு குழம்புக்கு டேஸ்ட்டு. ஸோ வந்து பெருங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் அதிகமாக தான் வேணுங்க. இந்த மாதிரி மருந்து குழம்புக்கெல்லாம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் வெந்தயம். எங்கள் பாட்டி வந்து கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போடுவாங்க அந்த வாசனைக்கு. போட்ட காட்டியும் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், கருவேப்பிலை போட்டுருங்க. மட்டை போட்டுக்கலாம், ஏன்னா ஏற்கனவே அரைச்சிட்டோம். ஸோ வந்து நல்லா ஒரு டீஸ்பூனால் மஞ்சப்பொடி கட்டாயம் வேணும். மஞ்சப்பொடி வந்து மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்லணும்னா அலக்ரன் அப்படின்வாங்க, கிருமி நாசினி இது. அதனால தான் கோவிட் போது பறந்துடுச்சுன்னு ஓடணும் இதுக்கு. இப்போ வந்து நம்ம இதை கரைச்சி இதில் விட்டுடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் தேவையான அந்த பாக்கி பாதி உப்பு, அப்புறம் கட்டாயமாக வெல்லம் போட்டுட்டு எங்காட்டில் நெய் காய்ச்சின இல்பச்சட்டி இருக்குது, அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். நல்லா கொதிச்சப்புறம் இறக்க வேண்டியதான். சிம்மில் தான் கொதிக்கணும், அதான் பேஸ் க்ளூ. இந்த மிளகுழம்பு சிம்மில் கொதிக்குது பாருங்க. நான் நேற்று சொன்ன மாதிரி நிறைய லேடிஸ் நான் பேசுகிறவங்க, குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் பர்சனல் மெசேஜ் பண்ணி பார்க்கும்போதெல்லாம் அந்த டிப்ரெஷன் பற்றி பேசுகிறீங்க. அது அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து வாஸ் அ வெரி ஆக்டிவ் ஒர்க்கிங் மதர். ஃபேமிலி அண்ட் ஒர்க் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணாங்க. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் கமர்ஷியல் இன்ஸ்பெக்டராக இருந்தாங்க, ஃபீல்டு ஜாபு. பட் ஆஸ் யூஷுவல் என்ன மாதிரி அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஜாதி பார்க்க மாட்டாங்க, எல்லாரோடையும் பாரபட்சமின்றி லேபரர்ஸ் கூடலாம் பழகுவாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க பெட்ரிடன் ஆயிட்டாங்க. மோர் தேன் 9 இயர்ஸ். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கால் நடக்க முடியல, அப்புறம் இது பண்ண முடியல. ஸோ வந்து ஏதான நம்ம ஒன்று ரெசிபி பண்ணால் கூட பல அம்மாக்கள் பண்ணுற மாதிரி என் பொண்ணு பண்ணா. ஆனால் அப்பாவுடைய மகளாக இருப்பதில் என்ன ஒரு சிறப்பு டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் எவ்வளவு பண்ணாலும் அதுக்கு மேலே பண்ணுவாங்க. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, என்ன பெரிய கிழிச்சிட்ட இது, இன்னும் எல்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் போய் குடத்துலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்ல வர, அவருடைய பாயிண்ட் வந்து நம்மளை டீக்ரேட் பண்ணுறது இல்லை, தலைகணம் இல்லாமல் அங்கேயே தட்டிடுவார். ரொம்ப ஸ்மார்ட்டாக அவரை மாதிரியே ஒரு மாப்பிள்ளையை வந்து பிடிச்சு கட்டி வச்சுட்டாரு, அது வேற விஷயம். மகேஷாவே பாராட்டினா அவர் சொல்வாரு, நான் பாராட்டலைன்னா எல்லாம் ரைட்டா இருக்குன்னு அர்த்தம்வாரு. அப்பனா குறை சொன்னாக்கா அதை இம்ப்ரவைஸ் பண்ணிக்கோன்னு அர்த்தம். எதுக்கு சொல்ல வர, நம்மளை வெறுப்பேத்துற மாதிரியே நிறைய பண்ணுவாங்க. பட் அதுக்கு நம்ம இடம் கொடுக்காம we are a mother to our children. நம்மளும் அம்மா ஸ்தானத்துக்கு எப்பவோ வந்துட்டோம் அப்படிங்கிறது மனசுல வந்தாலே, அந்த கடமை வந்து ஃபர்ஸ்ட் வந்துடுச்சுனாலே பாக்கி எல்லாமே வந்து அப்படியே போயிடும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், நம் கடமை பணி செய்து கிடப்பது என்ற ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுனாலே நல்ல ஆட்டிடியூட். ஓகே, ஒரு நோக்கம், கோல், எண்ணம், அது வந்து இறை நோக்கி திரும்பிடுச்சுனாலே நமக்கு வந்து எந்த விதமான ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ துக்கமோ எதுவுமே வராது. சந்தோஷமா இருங்க. எங்கேயான அப்படி இப்படி எனக்கு கூட வரும், வெறுப்பேற்றும் போது ஒரு மாதிரி கவலை வரும். பட் அதை வந்து நான் வந்து சியர்ஃபுல்லாக கார்டனிங், அப்புறம் கிட்ஸோட என்டர்டைன்மெண்ட், அது மாதிரி நான் திருப்பிடுவேன். புக்ஸு 101% மியூசிக்கில் இருப்பேன்னா. ஸோ யார் என்ன சொன்னாலும் காதுலேயே விழாது. காதில் விழுந்தா தானே வரி வரத்துக்கு. அது மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வந்துருச்சுனாக்க வில் கெட் அவுட் ஆஃப் ஆல் த ஷிட்ஸ் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மெசேஜ். ஸோ இது நல்லா கொதிச்ச உடனே நம்ம அதுக்குள்ளே இதை பொடிச்சிட்டு, அதே மாதிரி தான் இதுக்கும் ரூல், இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பொடியாக பொடிச்சிட்டு
அப்புறம் தேவையான தண்ணி ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இந்தியன் ரெசிப்ஸில் ஒரு பியூட்டி என்ன தெரியுமாங்க, ஒரு பேஸ் தெரிஞ்சால் நம்ம எல்லாத்தையுமே அப்படியே கனெக்டடாக கற்றுக்கலாம். இப்போ சாஃப்ட்வேரில் வந்து லூப்பிங் ப்ரோக்ராமிங்னு வாங்க, ஒரு லாங்குவேஜ் நீங்கள் ப்ரோக்ராமிங் கற்றுக்கிட்டாலே நீங்கள் அப்படியே டக்குன்னு அந்த இதை மட்டும் மாற்றிடணும், கோடிங்கை மட்டும். அது மாதிரி இது வந்து மிளகு குழம்பு, இதுக்கு நம்ம 1.5 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கோம். இதே மெத்தட் தான் கருகப்பிலை குழம்பு. 1.5 ஸ்பூன் மிளகுக்கு பதிலாக 1 ஸ்பூன் 3/4 ஸ்பூன் மிளகு போட்டுட்டு இன்னும் ஒரு பெரிய கப் வந்து கருகப்பிலையை பொரிச்சு அரைச்சிங்கன்னா அது கருகப்பிலை குழம்பு. ரொம்ப சிம்பிள். இந்த குளிர்காலத்து மழை காலத்துக்கு தேவையானது வந்து நமக்கு மிளகு குழம்பு தான். கொதிச்சப்புறம் பார்க்கலாம். இன்னொரு க்ளூ, இது தேங்காய் போடாம இப்படியே விட்டுட்டீங்கன்னா இதுதான் பருப்பு பொடி. இன்னும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்க போறோம், அதான் பருப்பு பொடிக்கான பேஸ். அதான் சொன்ன மாதிரி ஒரு பேஸ் தெரிஞ்சாலே, அதுவும் தமிழ்நாட்டு ஸ்டைல் குக்கிங்ல ஒரு பேஸ் தெரிஞ்சா போதும், அப்படியே கனெக்டடா கத்துக்கலாம். ஸோ இப்போ இது வந்து தண்ணி ஊற்றி கெட்டியா அரைச்சிங்கன்னா தொகையல், அப்படியே விட்டுட்டீங்கன்னா இது பருப்பு பொடி. நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். அப்படியே புளிப்பும் காரமும் அந்த மிளகு தூக்கலா சூப்பரா அம்சமா இருக்கு. போங்க சாப்பிடுவாங்க. உப்பு தொகையில ஆயிட்டு ரெண்டுத்தையும் கண்டெய்னர்ல மாத்திட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க, சுட சுட சாதம் கொஞ்சம் உதிரியா லைட்டா, ரொம்ப குழையில ரொம்ப உதிரியா இல்லை, நல்லா கொஞ்சம் லிக்விட் லைட்டா செமி சாலிட் ஃபார்ம்ல பருப்பு தொகையில். ஏன்னா நம்ம மிளகுழம்பு கெட்டியா இருக்க போதுன்னா பருப்பு தொகையில கொஞ்சம் லிக்விடா அரைச்சிக்கோங்க. நெய், இப்போ அந்த குழம்பான இழுப்பச்சட்டிலேயே குழசெல்லாம் சாத்த போட்டு பிசைஞ்சு நம்ம வந்து சர்வ் பண்ண போகிறோம். இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மிளகு குழம்பு 3 வாரம் வரலையும் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் கெடாமல் யூஸ் பண்ணலாம். கரண்டி மாத்திரம் அதிலே போட்டு வச்சிடாதீங்க, ஈரமான ஸ்பூனோ கரண்டியோ போடாதீங்க. இதுலேருந்து எடுத்து வேற ஒரு எண்ணத்தில் ஊற்றி யூஸ் பண்ணுங்க. இது வரலையும் பிஎம் கிச்சன் ஆர் பிரியா மகேஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். டைமிங் 11:30 ஆகுதுங்க. கிளைமேட் இப்படி தான் இருக்குது. ஸோ இது வந்து அரபிக் ஸ்கூலுங்கிறதுனால இயர்லி டிஸ்பர்சல் அரவுண்டு இப்போ தான் வந்து டைம் 12 ஆக போகிறது, அதுக்குள்ளே இட் காட் டிஸ்பர்ஸ்ட். ஸோ இந்த கிளைமேட்க்கு சூப்பராக ஒரு ரெசிபி பார்க்கலாம். ஸோ நம்ம பெட்டூனியாஸ் நிறையா பூத்துருக்குது, வின்டர் ஃப்ளவர் ஆக்சுவலாக. குழந்தைங்கள்லாம் விளையாடி எல்லாம் கிளம்புதுங்க வீட்டுக்கு. பாருங்க, கிளைமேட் ஒரு மாதிரி தான் இருக்குது. எல்லாம்